ஹாய், இன்னைக்கு சுவையான சோயா காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சோயாவை சுத்தனில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், அதையும் சுத்தனில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சுட்டு சோயாவை 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். சாப்பிட சூப்பராக இருக்கும். குட்டி குட்டியாக 2 பீஸாக கட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா, கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதும் ஹோல் ஸ்பைஸை சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அது பொரிஞ்சு வந்துடணும். தீயக்கூடாது. பொரிஞ்சு வந்துட்டோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிரேவி நல்லா வதக்குங்க. உப்பு போட்டு வதக்குனா இன்னும் நல்லா வதங்கிடும். நல்லா வதக்கிட்டு சோயா போட்டுக்கோங்க. போட்டுட்டு காலிஃப்ளவரையும் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். நம்ம இப்போது ஸ்பைசஸ் மிளகாத்தூள், தனியாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் சிக்கன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சுவையான காலிஃப்ளவர் சோயா கிரேவி ரெடி.